குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டு மாநில பொறுப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மக்கள் உங்ககிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்கணும்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பாத்திரலாம். சரி, ஒன்னொன்னா பார்க்கலாம். எலெக்ஷன் வந்தோடனே மக்கள் கேள்விலாம் பார்ப்பாரு. அப்படி என்ன ஏது மக்களுக்கு அப்படியே கனிவா கவனிப்பாங்க. முதல்ல ரெட்டு அப்ப கரெக்டா தான் கேட்டிருப்பாங்க. அப்பா காத்து நல்லா வருது, இன்னும் நல்லா ஆட்டுங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ரமேஷ் சகோதரர், மனசாட்சியே இல்லையா ஐயா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு போய் பேசுறீங்க? எப்போ உண்மையை பேசுவீங்க? நான் பேசுறதெல்லாம் உண்மைதாயா, உண்மையை தவிர பொய்யே பேசுறது இல்லை. ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஏன்னா நீங்க பொய்யே கேட்டு கேட்டு பழகினதுனால உண்மையை பேசினா கூட அது பொய்யா தெரியுது. நான் என்ன பண்ணட்டும்? இது அவருக்கான பதிலா இருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கான பதிலாக இத இல்ல கொஞ்சம் இருங்க, அது நீங்க தொடக்கூடாது. கொஞ்சம் இருங்க. பொய் பொய்ன்ற இப்படிதான் அடிக்க நம்மள திருப்பி வச்சு அந்த மாதிரி திருப்பி வச்சு வேலை பார்க்கணும். உண்மையை பேசுவீங்கன்னு சொல்லி கடைசி வரலாம் பேச மாட்டாங்க. அது நீங்க லெட்டரா கொடுத்தாலும் பேச மாட்டாங்க. உண்மையை கேட்டாலும் உண்மையை பேச மாட்டாங்க. செயல்லையும் உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாடிக்கை இதுதான். இந்த மாதிரி காத்தாடிக்கிட்டு பொய்ய பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மீசையை உருக்கிக்கிட்டு குனிஞ்சி சொல்லுங்க எஜமானது ரஜினி படத்தை வரும் பாருங்க. சினிமா பார்த்து பழகினவங்க, சினிமாக்காரங்க மேலே நடிச்சு பழகினவங்க, சினிமாக்காரங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏமாத்துற போர்வையே கடைபிடிப்பாங்க பாருங்க. சினிமா நடக்கிறது எல்லாமே நான் பண்ணுவாங்களே தவிர நிஜத்தில் அது செய்யணும்னு நம்ப மாட்டாங்க. உங்களை நான் வெள்ளத்திலிருந்து காப்பாத்துறேன்னுவாங்க. ஆனா காப்பாத்தாம அங்க பால் பாக்கெட் போட்டு அதையும் போட்டோ ஷூட் எடுப்பாங்க. உங்களுக்கு மழைநீர் வடிகால் தண்ணியே வராதுன்னுவாங்க. ஊரெல்லாம் தண்ணி மிதக்கும். இவங்க அறிக்கை விட்டு நமக்காக பாவப்படுற மாதிரி பேசுவாங்க. நிதி வரலன்னு சொல்லுவாங்க. பொய் பொய் என்பது திமுகவின் ஆயுதம். அது இல்லாமல் அவர்களுக்கு இல்லை மூச்சு, இல்லை பேச்சு என்பது என்னுடைய கருத்து. அங்க அந்த பட்டம் கொடுங்க. ஆமா தான். கிரீன் சாதகமா கேட்டிருக்காங்க போல. காமாட்சி ஐயா, அரசியல் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா? கவலைப்படாதீங்க. அடுத்த மாசம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இவங்க கட்சிக்கே அரசியல் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அதுக்கப்புறம் கீழே வடத்தட்டை வச்சு இதே மாதிரி இவங்களை காத்தாட விட வேண்டிய வேலை தமிழ்நாடு மக்களால் செய்து தரப்படும். மகிழ்ச்சி. பாலாபுரத்தினுடைய கோரிக்கை ஒரு மாதத்தில் நிறைவேற்றப்படும். கிரீன். கிண்டியிலிருந்து ஜெயபிரகாஷ், காமாட்சி ஐயா, திமுக நீங்க முட்டு கொடுக்கறதுனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் நீங்க முட்டு கொடுக்குறீங்களா? அவரு முட்டு கொடுக்கறதுனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு போல. அப்படியா? வேதத்தையும் படிங்க. இல்லங்க திமுக ஐயா, காமாட்சி ஐயா, திமுக நீங்க முட்டு கொடுக்கறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் நீங்க முட்டு கொடுக்குறீங்களா? ரெண்டுமே உண்மை. நானும் முட்டு கொடுக்குறேன், திமுகவும் முட்டு நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அதனாலதான் கிரீன் காட்டுறேன். நாங்க எந்த கொம்பனையும் விட மாட்டோம். நாங்க தான் ஆட்சி பண்ணோம். திமுக வளர்ந்ததுக்கு காரணமே இவருதான். திமுக வளர்ந்ததுக்கு நானும் ஒரு காரணம், அவ்வளவுதான். மக்கள் இவ்வளவு தூரம் துன்பப்படுறதுக்கு காரணமும் நீங்க தான். அப்படி இல்ல, 1 கோடி இப்ப 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கோம் எங்க கட்சியில. எங்க ஓட்டு போட்டாலே நாங்க ஏறக்குறைய டெபாசிட் கிடைக்கும். அந்த அளவுக்கு நாங்க தொண்டர்கள் பட வச்சிருக்கோம். புரிஞ்சுக்கோ. வளர வேண்டியது சரியா வளரல, வளர்ந்ததெல்லாம் காணோம். வளர்ந்தது திமுகவை இவரு வளர்த்தாரா, திமுக இவரை வளர்த்துச்சாரு? இது நாடை வளர்த்துச்சா, நாட்டு மக்களை வளர்த்துச்சா? ஒண்ணுத்துமே கிளிக்கலையேங்க.
ஒன்றுத்தையுமே கிழிக்காத கூட்டத்துக்கு இதை கிழிச்சு தான் போடணும் அடுத்தது. போடுவேன் கிழிச்சு. என்னம்மா? பொன்னேரிலிருந்து அரவிந்த். கமெண்ட்ஸில் உங்களை நிறைய பேர் திட்டுறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இவ்வளவு திட்டியுமே நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்களே, அது எப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியா? ஓ அட இதுக்கு பதில் நீங்க தரணுமே. அம்மா இதுக்கு ஒரே பதில் தான். பாரு, கபாலம் சூடா இருக்கும், கபாலத்துல ஆட்ட வேண்டியதுதான். ஐயோ ஒரெல்லாம் திட்டானுங்களே, என்ன பண்றது குழந்தைய. திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு. யாரெல்லாம் திட்டுறாங்களோ திட்ட திட்ட எங்களுடைய வைரக்கல் பட்ட தீட்டப்பட்டதா. திமுக ஒரு திருட்டுக்கல். ஐயா உண்மைதானே? பாருங்க அடிக்க வராது பாருங்க. பப்ளிக் இதை கேட்டாலும் அடிக்கிறது. எங்களை யார் திட்டினாலும் அதை நாங்கள் பட்டை தீட்டி கொண்டதாக எடுத்துக்கொண்டு மீண்டும் நாங்கள் உங்களை திட்டுற அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு வேற ரைமிங்கோடு வருது, பட்டை கெட்டன்றது. பட்டை தீட்டும் சொட்டைன்னு சொல்லாமா? என்னவோ போகுதுதாங்க. இது நான் தான் பதில் சொல்லணும்ப்பா. பக்காவா இருக்கு கேள்வி. நானும் லைட்டா பிட்டு பார்த்துட்டேன். என்ன ஏங்க இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டாரு, பொய்யா பேசுவாரு. காமாட்சி ஐயா, திமுகவின் அழிவு காலம் நெருங்கி விட்டதே ஐயா. உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் கமல் உதயசூரிய சின்னத்தில் நிற்க மறுத்துட்டாரே ஐயா. உங்கள் கூட்டணி கட்சியே உங்களை மதிக்கலையே ஐயா. மக்கள் எல்லாம் உங்களை ஒதுக்கிறாங்களே ஐயா. என்ன என்ன உண்மையை பேசிய சகோதரர் நவீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பரவாயில்ல, பாதி உண்மை இருக்காரு. சொல்லுங்க. நாங்க அவரை உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்லி சொன்னோம். ஆனா அவர் நிக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா அவர் நிக்க மாட்டேன்னு சொல்லிதான் அவர் போயிருக்காரு. இல்ல நிக்க மாட்டேன்னு சொல்லல. அவர் எதிர்பார்த்த தொகுதிகள் எங்களால கொடுக்க இயலல. அவரு தொண்டர்களை நான் திருப்திப்படுத்தணும்னா குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 5 தொகுதிகளாவது வேணும்னு கேட்டாரு. எங்களால் இப்போ 5 தொகுதிகள் கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால ஒரு தொகுதி தர்றோம்னு சொன்னோம். அதனால ஒரு தொகுதின்னா வேண்டாம், நான் 234 தொகுதியிலையும் நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களும் நானும் வேலை பார்க்குறோம். அடுத்த தேர்தலில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். கட்சிக்கு ஃபேர்வெலே கொடுத்தாச்சு, கண்டினியூஸ் எலெக்ஷன் நிற்கிறேன்னாமா கட்சியோட ரெகக்னிஷன் கேன்சல் பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு கேள்வி உள்வாங்காம பாதி உண்மைன்ட்டாரு. அது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. திமுகவின் அழிவு காலம் நெருங்கி விட்டதுன்னு. பரவாயில்ல, பாதி உண்மைன்னு இருக்காரு. வர எலெக்ஷன்ல அது ஃபுல்லாவே உண்மை அப்படின்றத மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க. என்ன ஐயோ இல்லை கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின். 4.5 வருஷங்களை கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் விட்டுட்டு இப்போ கிரிட்டிக்கல் வேற. தேனியிலிருந்து குமார். காமாட்சி ஐயா, நேற்று தேமுதிகவுக்கு 10 சீட்டு, விசிகா காலங்காலமாக உங்க கூட தான் இருக்காங்க. விசிகாவுக்கு 8 சீட்டு. இது நியாயமா? இவங்களை ஜெயிக்க வைக்கிறது நியாயமா? யாருக்கு 8 போனான்னு, யாருக்கு 10 போனான்னு? இவங்க ஜெயிச்சு வந்ததுல என்ன செஞ்சிருக்காங்க? எல்லாம் திருட்டு கூட்டணிகள் அப்படின்றீங்களா? கூட்டணியே திருட்டு வேலை செய்யறதுக்கு தான் இருக்கு. கூட்டணியே இவங்க பண்ணக்கூடிய அயோக்கிய வேலைக்கு ஜால்ராடிக்கு தான் இருக்கு. திருட்டு கூட்டம், மொல்ல மாதிரி கூட்டம், பேசுற பேச்ச பாருங்க. இந்த மொல்ல மாதிரிகளுக்கு நல்லதே தெரியாது. நாங்க அவரு கேப்டனுடைய கட்சிக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு தமிழகத்துல. ஆகையினால அவங்களுக்கு நாங்க ஒதுக்கீடு பண்ணி மரியாதைக்கு சீட்டு குடுக்குறீங்களா, இல்லன்னா செல்வாக்கு இருக்கு? செல்வாக்கு தான் மரியாதைன்னு. மரியாதை மீன் செல்வாக்கு. இப்ப அவங்க கடைசியா கூட்டணி கட்சி எல்லாம் இவரு மரியாதையா கொடுத்தாங்க. யார் சொன்ன ஓட்டு இல்ல? பல லட்சம் மக்கள் வந்தாங்கல்ல, பல லட்சம் மக்கள் கலந்துகிட்ட மாநாடு. கூட்டம் ஓட்டா மாறாது. அது கூட்டம் ஓட்டா மாறாதுன்னா அது வேற. அது இவருக்கு, யாருக்கு? விஜய்க்கு. அது பூரா பள்ளிக்கூடத்து பாலகங்க எல்லாம் இங்க இன்னும் அனுதாப ஓட்டு இருக்கு. அனுதாப ஓட்டு மட்டும் இல்ல, தேமுதிகவுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, புரியுதா? ஆகையினால விஜயகாந்த் கேப்டன் கட்சி தான். கவலைப்படாதீங்க. தேமுதிக பாத்துக்கோங்க, கூட்டணி கட்சி பெரிய தெரியாது உங்களுக்கு. என்ன சொல்றேன், 10 சீட்டோ 8 சீட்டோ அது ரைட்டு. இவங்களே 3/4 சீட் ஆக போறாங்க. வருகிற தேர்தல் அதனுடைய வேலைகளை செய்யும். வேலை செய்யாத இவங்களை வீட்டுக்கு அனுப்புறதும் ஒரே வேலை இந்திய கூட்டணிக்கு.
ஒரு லெட்டருக்கு பதில் இல்லாம இருந்துச்சு, இவங்களுக்கு இவ்வளவு லெட்டர் வருது. ஏதோ என்ன சொல்றதே தெரியல. அப்பவாவது அவங்க பண்ணுவாங்களான்னு பார்த்தேன். இப்பதான் எலெக்ஷன் கிட்ட வர உட்காந்து ஃபுல்லா படிக்கிறாரு பாருங்க, கண்ணாடி கூட இல்லாம. அவர் என்ன பேசுவார்? இப்ப நானும் காட்டின பதில் இதுக்கு. அட எங்களை பேச விடுங்க சார். ஓஹோ, பல்லாவரத்துல இருந்து வினோதினி. காமாட்சி ஐயா, தினமும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்து பேசுறீங்களா, இல்ல எழுத்தாளர் பேசுகிற எதிர்த்தரப்பாளர் பேசுறத பார்த்து கேட்டு ரெடியா ரிப்ளை பண்றீங்களா? பொய் தான் பேசுறாரு. பொய் பேசுறதுக்கு என்ன இருக்கு? கரெக்டானே? கரெக்ட் தான். பொய்ய மட்டுமே சொல்றதுக்கு, எதிராளியை மிரட்டுறதுக்கு, ஆங்கரை போய் லூசு அப்படின்றதுக்கு, அப்புறம் ஊர்ல வர கெட்ட வார்த்தை, மேல இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுறதுக்கு, அதுக்கு எதுக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கணும்? கரெக்டானே? இதுல வேற பாதி உண்மை வேற, கூச்சமே இல்லாம கொடி விளையாடுறாரு. இதாம்மா, இது நீங்க பதில் சொல்லணும். கிரீன். வடபழனில இருந்து என் பேர்ல ஹரின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, எதிர்கட்சி தலைவருடைய வீடியோவை பார்த்தா ஸ்கிப் பண்ணுவீங்களா இல்ல முழுமையா பார்ப்பீங்களா? ஏன் முழுமையா பாக்குறாங்க தெரியுதா? பார்த்தா தானே போய் ரெடி பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி நாங்கள் அதை விட சூப்பர், நாங்கள் அதை விட எதுவும் பேச முடியும். எதிர்கட்சி தலைவரோட வீடியோவாவது பார்க்குறாங்கல்ல, பார்த்து பிரயோஜனம் இல்லையா? அவர் அதில் பேசுறதை நிறைவேற்றணும்ல, அதில் பேசுறதை செயல்படுத்தணும்ல, அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்ல. சும்மா பார்ப்பாங்க, எல்லாரையும் பதம் பார்ப்பாங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும். பார்ப்போம். இது எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்க பார்ப்பீங்க. கும்பகோணத்துல இருந்து மணி. காமாட்சி ஐயா, திரிஷா மீது உங்களுக்கு என்ன கோபம்? ஏன் அவங்கள விஜயுடன் சேர்த்து தப்பா பேசுறீங்க? இதற்கு திமுக உங்களுக்கு பணம் கொடுக்குதா? அதனாலதான் இப்படி பேசுறீங்களா? திரிஷாவை நான் தப்பா பேசல. அவங்க ஒரு நடிகை. அதனால அவங்க கட்டி பிடிச்சி விளையாடுறது, போகிறது, உருள்றது, அதை முதலிரவு சீனில் நடிக்கிறது, நடிக்கிறது, வைக்கிறது, இதெல்லாம் ஒரு நடிகைக்குள்ள இது. அதை போய் நம்ம எதுக்கு விளம்பரப்படுத்தணும்? அப்படி நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ். கரெக்ட். நாங்க சொல்றது இல்ல, நீங்க பேசுறது உண்மைதான். நான் பேசுறேன். அது கட்டி உருள்றாங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். உதயநிதி என்ன பண்ணாரு? அது வேற. அது வேறயா? இது வேற. ஓஹோ, பாத்துக்கோங்கப்பா. அவங்க ஆள் பண்ணாங்கன்னா அது வேற, வெளியாளுங்க பண்ணா அது வேற. இதுக்கு நான் தான் பதில் சொல்லணும் சார். சார் நீங்க படிங்க சார், தயவுசெய்து. இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். ரிசல்ட் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? நான் காட்டுறேன் பாருங்க மக்களே, இதுதான் முடிவு. இது கொடிக்கு வேலை கிடையாது. ஏன் தரான்னு சொல்றீங்க? வெற்றி எங்ககிட்ட வருது பாருங்க. மேட்ரு திண்டுக்கல்ல இருந்து அருள்னு ஒரு பிரதர். எலெக்ஷன் ரிசல்ட் நாள் உங்க மனநிலை என்னவா இருக்கு? ரிசல்ட் சொல்லிட்டாரு எங்க கிட்ட, நாங்க தான் ஜெயிக்க போறோம் என்டிஏ, அதனால நீயே பேசுப்பா, எங்களுக்கு இதோட வேலை இல்லை, நாங்க சும்மா மணி அடிச்சோமா, பயத்தோடவே இருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் கொடி பிடிப்பதே உங்களால ஏற்க முடியல, நாங்கள் கோட்டையை பிடிப்பது எப்படி ஏற்க போறாங்கன்னு தெரியல. பாவமா இருக்கு, பாவமா இருக்கு. ஜெயிக்க போறோம். மே மாத ரிசல்ட் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. கொடி பிடித்தது நாங்கள் தான், கோட்டையில் அமர போவது நாங்கள் தான். விழுப்புரத்துல இருந்து அணு. காமாட்சி ஐயா, உங்க கூட விவாதம் பண்ண கூடியவர்களின் உங்கள் பிபியை ஏற்றக்கூடியவர் யார்? முதல்ல இவங்க தான் பிபி ஆரம்பிப்பாங்க, அதை பார்த்து எதிராளிங்க பிபி ஆவாங்க, அதை பார்த்துட்டு மேபி இவங்க பிபி ஆக வாய்ப்பு இருக்கு. பொய்யா பேசி மாட்டும் போது பிபி ஆக வாய்ப்பு இருக்கு. பதில் சொல்லுங்க என்ன சார்? அதாவது என் கூட பேசுறதுல அதிகமா பிபி ஏத்துனது ஏர்போர்ட் மூர்த்தி தான். சரியா? ஏன்னா அவரு சரியான விஷயங்களை முன் வச்சிருக்காரு. அதனால ஏர்போர்ட் மூர்த்தி ஒரே வயசுக்காரங்க, அவர் லிட்டரலா பேசுவாப்புல. காவா எங்கேயும் அடிச்சிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னா காக்கூசத்தை கொண்டு வாயான்னு ஓப்பனா திட்டுவாரு. அதனால தாங்க முடியாத ஒரு ஆதங்கம், ஆத்திரம். அவரு ரொம்ப பட்டவர்த்தனமா இவர் கொலோக்கியல போனாருன்னா அதுக்கு மேல அவர் போய் பேசுவாரு. அதனால ஏற்க முடியாது. சின்ன பசங்க நாங்க பேசுனா அடிக்க வருவாரு. இவரு ஒரே வயசுக்காரங்க, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. தத்தளித்து கோவப்பட்டு பிபி ஏறதுன்னு உண்மைதான். இந்த பிபி ஏறின கூட்டத்துக்கு மே மாசம் பிபி ஊதுவது உறுதி. பிபி ஊதியத்தானே நீங்க இருக்கீங்க.
அங்கே செக்ரட்டரியேட்லேயும் ஊறப்பட்ட லெட்ரு, ஒன்றுத்துக்கும் மதிப்பு இல்லை. இங்கேயாவது லெட்ரு வருது, பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு. இதுக்கு எல்லாம் கூடயும் ஆட்ட வேண்டியதான், இதுக்கு எல்லாம் கூடயும் ஆட்ட வேண்டியதான். இவர் பண்ணுற வேலை கும்மிடி பூனில ஜமீன். காமாட்சி ஐயா, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை உங்க வீட்டில் நடந்தா இப்படிதான் திமுக முட்டு கொடுப்பீங்களா? பாருங்க, நாட்டில் நடந்தா வடையை சுட்டுட்டு 2 வடையை தூக்கி காக்காக்கு போட்டு கிளம்பிடுவாரு. வீட்டில் நடந்தா ஒத்துக்க மாட்டாராம். கொடியை பார்த்தீங்களா? சுயநலம், சுயநலம். இந்தாங்க, சுயநலக்கார இவர்கள் வேணுமா, மக்கள் நலக்கு சேர்ந்த நாங்க வேணுமா, முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்விக்கு நாங்களும் பதில் சொல்றோம். கொடுங்க, இதுக்கெல்லாம் ஏழத்தனம் பண்ணா போதும். இது வேற பட்சிங்கிறீங்க. தினேஷ் ஒரு பிரதர் கடலூர்ல இருந்து, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுது இருக்கா, இல்ல டைரக்ட் அட்மிஷனா? டைரக்ட் அட்மிஷன். ஆமா, ஊர்ல இருக்கிற எப்படி சொல்றது, தவறான தரவுகள், தவறான தகவல்கள், தவறான அவதூறு, தவறான ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டு ஜெயில இருந்து வெளியே வந்தவங்க, இது மாதிரி ஆளுங்களை இதுல செட் பண்றாங்க. டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் ஆகிறதுக்கு ஒரே தகுதி தான். எல்லா விதமான 2ஆம் கட்ட வேலையை செய்கிறவர்களுக்கு டிஎம்கேயோட சப்போர்ட் தேவைப்படும். எல்லா விதமான அக்கிரமம் செய்கிறவங்களுக்கு டிஎம்கே சப்போர்ட் தேவைப்படும். இந்த நாட்டு மக்களோட சேர முடியாம தனித்துவமா இருக்கவங்களுக்கு டிஎம்கே சப்போர்ட் தேவைப்படும். அதனால தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே சப்போர்ட் ஒருபோதும் தேவையில்லை. இந்த 4.5 வருஷம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத இவங்களுக்கு வர தேர்தலில் நாங்கள் சப்போர்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. பாப்போம். நான் தான் பார்க்க போறீங்க, பார்க்கத்தானே போறீங்க. பிஜேபி ஆட்டத்தை தானே, அதெல்லாம் போக மாட்டாரு. மோதிரத்தை அடகு வச்சாலும் போவாரு. கேள்வி படிக்கிறேன், பார்க்கும்போது பிளாக்ல பாத்துட்டேன் நான். காஞ்சிபுரத்துல விமல், காமாட்சி ஐயா அரசு மருத்துவமனை சிறப்பாக இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்றீங்களே, அரசு மருத்துவமனை நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? முதலில் நீங்க போய் பேசுங்க. மக்களே, இந்த 2 மோதிரத்துல ஒரு மோதிரத்தை அடகு வச்சாவது பிரைவேட்டுக்கு போயிடுவாரு. கவர்மெண்ட் மக்கள் போக மாட்டாரு. தகவல்களை பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அட்மிஷன் ஆகி அங்கேயே இருந்தேன். கொரோனாமா? ஆமா. அப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடைச்சிருக்காரு, வேற வழி இல்லாம இருக்காரு. சாமி சாமி நீ யார் சாமி? அது 15 நாள் அங்க. அதுக்கு பின்னாடியும் அப்ப கூட நீங்க ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல தான் அட்மிட் ஆயிருந்தீங்க. சூப்பர். பாத்தீங்களா? திமுக ஆட்சி காலத்துல கொரோனா ரெண்டாவது ரவுண்ட்ல தான் எனக்கு காத்து ஓட மூல கபால கலங்கிடுச்சு போல. அதுல 2வது ரவுண்ட்ல. 2வது இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி இருந்தே நான் அரசு மருத்துவமனைகள்ல தான் என்னுடைய பிளட் செக்அப்ல இருந்து எல்லாமே அங்கதான் செக்அப். எந்த ஹாஸ்பிட்டல்? ஓமந்தூரார். அப்பா யோசிச்சு சொல்லிட்டாரு ஒரு வழியா. ஓமந்தூரார்ல இவரு பாருங்க, நான் வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன். இவரு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும், அந்த டாக்டர் பேரும் தெரியும். இவரு ஃபேமிலி டாக்டர். இவர் ஏதோ பாவம் மீடியாக்காக போய் சொல்லக்கூடிய வேலைகளை காமாட்சி ஐயா கட்டவிழ்த்து விடுகிறார். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் அதிமுக ஆட்சி வரும் மாதிரி போக பயப்படுங்க, போவாதீங்க, கிட்னி திருடி வித்துருவாங்க. மூச்சு முட்டி போச்சு போய் வருது. மதுரையில இருந்து ஆனந்த், ஒரு நாள் முதல்வராக வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஒரு நாள் மக்களுக்கு என்ன செய்வீங்க? கட்சியில இருக்கிற முதல்வர் கதையே கண்டமா போச்சு. ஒரு மாசத்துல எல்லாம் கொடுக்கிறாரு. ஆசை இருக்கு போலயே. அதாவது ஒரு நாள் முதல்வராக வந்தா அன்னைக்கு எவ்வளவு திரும்பி போயிடுவாரு. ஐயா இருக்கிற கடத்தெல்லாம் அடிச்சிருவாரு. இல்ல எல்லாத்துக்கும் நாட்டு மன்னர்கள் டிக்ளேர் பண்ணிடுறேன், கவலையை விடுங்க. தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் இந்நாட்டு மன்னர் டிக்ளேர் பண்ண வேணாமே. ஒரு குடும்பத்தை மன்னர் குடும்பம் தானே போயிட்டு இருக்கீங்க. இந்நாட்டு மன்னர் எல்லாமே மன்னர்கள் தான். பண்ணுவாரு. மக்களுக்கு என்ன நல்லது செய்வீங்க? அதான் பாருங்க, அந்த எண்ணமே கிடையாது. மன்னர் ஆக்குவோம், மண்ணாங்கட்டி ஆக்குவோம். மக்களுக்கு ஒரு நாளையில என்னால என்ன செய்ய இயலுமோ அவ்வளவு செய்வேன். ஒரு நாள் முதல்வன் படம். இவரு கடன் இருக்குது, ஒரு நாள் யோசிப்பாரு. கதையே கேளுங்க, இவரு கடன் இருக்கு யோசிப்பாரு. சரி, நம்மால் கடன் ஆக்கி விட்டாரு, சரி நமக்கும் கொஞ்சம் கடன் அடைச்சிருவோம், ஒரு நாள் முதல்வனா அதை செய்வாரு. என்னண்ணே, அது தர செய்ய வாய்ப்பு இல்லை. திருவள்ளூர்ல இருந்து அருண், காமாட்சி ஐயா விவசாய கடனை எப்போ தள்ளுபடி செய்ய போறீங்க? உங்க முதல்வர் கேட்டு சொல்லுங்க. ஏங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. கொடி கொடுங்க சார், கொடி கொடுங்க சார். முடிஞ்சிருச்சு. நாங்க 2026ல நாங்க தள்ளுபடி பண்ணிருக்கோம். தள்ளுபடி இவங்க ஆட்சி தள்ளுபடி. ஆமா பாப்பா, ஆட்சி தள்ளுபடி. இவங்க ஆட்சி தள்ளுபடி பாப்பா, அவங்களுக்கு ஆட்சி தள்ளுபடி. வருகிற காட்சி என்டிஏ விட நல்ல காட்சி. பாப்பா
பா பார்த்து எங்க அது ஒரு குடி தூக்குறீங்க காட்டுங்க. சிவப்பு எடுக்கிறாரு, நமக்கு சாதகமா இருக்கு போலயே. கணேசன் சென்னையில இருந்து. காமாட்சி ஐயா, உங்க தலைவர் அரசியலில் இருந்து வெளியே போக சொல்லுங்க, அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. நிர்வாகம் பண்ண தெரியுதா தெரியலங்கிறது மக்களுக்கு தெரியும். ஒரு கொடி காமிச்சா நடுவில் ஒரு கொடி காட்டணும். ஆமா, அதாவது இந்த குரல் தான் தமிழ்நாடு மக்களுடைய குரல். நிர்வாகம் தெரியல, ஆட்சி பண்ண தெரியல, ஆமா, ஒழுங்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு மக்கள் சார்ந்த எண்ண ஓட்டமே இல்லை அப்படின்றத மக்கள் நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்கிட்ட கேட்கக்கூடிய கடைசி கேள்வி பாருங்க. நடுமடையில நக்கு நச்ச மாதிரி இருக்கு பாருங்க கேள்வி. தயவுசெய்து போய் தொலைங்க, போய் தொலைங்கன்றதுதான் ஒரே ஒரு தீர்வு. இந்த பச்சை கொடி இரட்டை இலை கொடி போல நீங்க எல்லாம் நினைச்சுக்கணும். இந்த பச்சை கொடிய தாமரின் கீழே இருக்கக்கூடிய தாமரை சின்னமா நினைக்கணும். இந்த பச்சை கொடியை மாம்பழம் சின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பச்சையாக நினைக்கணும். இந்த பச்சை கொடியை குக்கர்ல போடக்கூடிய கீரை வகைகளாக நினைக்கணும். இந்த பச்சை கொடி தமிழ்நாட்டை ஆளணும். 2026 இந்த சிகப்பு கொடிக்கு டாட்டா சொல்லி இந்த பச்சை கொடியை நீங்கள் வரவேற்கணும். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும். கேட்ட இந்த கேள்விக்கு கூட மழுப்பலா பதில் சொல்ற ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் வருகிற தேர்தலோடு சிகப்பு கொடியை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது பாதர யாத்திரை போக சொல்லுங்க. இவங்களெல்லாம் வீட்டோட அடைக்கக்கூடிய முடக்கக்கூடிய வேலைகளை மக்கள் செய்வார்கள் என்கிற நல்ல செய்தியை கிரீனோடு ஆரம்பிப்போம். இந்த ரெட்டை பார்ப்போம், வேலை இல்லாமல் செய்வோம். பாப்பையா சும்மா என்ன எதை எடுத்தாலுமே என்ன கட்சி பிரச்சாரம் கிடையாது. ஆமா ஆமா, ரெட் வந்து டேஞ்சர், சிவப்பு வந்து பசுமை. ஏங்க ரெட் சிக்னல் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சிக்னல் நின்றுவோம். ஏன் ரிஸ்க், எதிரில் வண்டி வரான்னு. இந்த ரெட் சிக்னல் அப்படி கீழே கடாசிட்டோம், கிரீன் வருது, என்ன பண்ணுவோம், சந்தோஷமா வண்டிகள்லாம் போவோம். அது போல இந்த நாடும் சந்தோஷமா போக, நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ, நாட்டில் உள்ள அனைத்து வளங்களும் அனைத்து துறைகளும் சந்தோஷமாக இயங்க வாக்களிப்பீர் என்டிஏ கட்சிக்கு, துரத்துவீர் இந்த திருட்டு கூட்டத்தை. நன்றி, வணக்கம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.